என்னம்மா நீ யோசிக்கிற? அத்தை, ப்ளீஸ் பைரவி, வீட்டை விட்டு மட்டும் போக மாட்டேன்னு சொல்லுமா. சரிங்க அத்தை, நான் போல. இது போதுமா? நீ இருக்கிறேன்னு சொன்ன உடனே என் வலியெல்லாம் தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு இது போதுமா. என் தங்கம். எதுக்குமா இவ்வளவு மாத்துறீங்க? உங்களுக்கு தான் அத்தை. எனக்கா? எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே. தலையில உங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல, அந்த காயம் ஆறுற வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் போட சொல்லிருக்காங்க. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் என்ன குணமாக்காதுமா. நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு எந்த வியாதியும் வராது. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தது ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க ரொம்ப பயந்துருவாங்கம்மா. சரியா? இது ஆறுமுகம், காயத்ரி, சிவா யாராவது பாத்துட்டாங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்கம்மா. அதான் நான் நல்லா இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாருல்ல. இதெல்லாம் யார்கிட்டயும் காட்ட வேண்டாம். ரூமுக்கு எடுத்து போய் மறைச்சு வச்சிரு. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அடிப்பட்ட விஷயத்த வீட்டுல யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாமா? ஐயோ, தெரியவே தெரியக்கூடாதுமா. அதுக்கப்புறம் என்ன நிக்க விட மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. சொல்லிடாதம்மா. சரி சரி, நான் வீட்டுக்குள்ள போற மாதிரி போறேன். நீ இந்த ரிப்போர்ட்டை முதல்ல கொண்டு போய் மறைச்சு வச்சிரு. சரியா? எங்க அத்தை, எங்க போனியா? தேடிட்டே இருந்த. என்ன விஷயமா? அப்பா போன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கேட்டாக. நீங்க போன வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்களா? அதே உங்ககிட்ட பேச முடியலன்னு எனக்கு அடிச்சாக. சரிம்மா, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். சரி அத்தை. சரி, நீ என்ன அத்தைன்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கொடுக்க சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப எனக்கு எதுக்குமா மாத்திரை? அதான் எனக்கு சரியாயிடுச்சுல. அப்படி இல்ல அத்தை, தலையில காயம் இருக்குல்ல, திடீர்னு வலி அதிகமாயிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்களேன். சரிம்மா, நீ கொடுக்கறதுனால நான் போட்டுக்கிறேன். தண்ணி தரேன். இந்த மாத்திரை இங்கேயே இருக்கட்டும்.